அனைவருக்கும் வணக்கம். பிடி பிஆர்டி 2024 தேர்விற்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் வள மைய பயிற்றுனர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக முதல்ல எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லாவும் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போக தான் போகிறீங்க. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் நாட்கள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும். நாள் குறைய குறைய இந்த பயம் பதற்றம்லாம் நம்மளுக்கு வரவே கூடாது. ஏன்னா அப்படி அது வந்ததுன்னா நம்மளால் சரியான முறையில் படிக்க முடியாது, தேர்வு எழுத முடியாது, வேலைக்கு போக முடியாது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் சீக்கிரமாக நாள் குறைய குறைய நம்ம நல்லா படிச்சுட்ருக்கோம், இன்னும் நல்லா படிக்க தான் போகிறோம், தேர்வு நல்ல முறையில் எழுத போகிறோம், சீக்கிரமாக வேலைக்கு போக போகிறோம், நம்மளுடைய இலக்கை அடைய போகிறோம். அதை பற்றி மட்டும் யோசிங்க, நல்லா படிப்பீங்க. அதே போல் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இது நாள் வரைக்கும் என்ன தான் படிச்சிருந்தாலும் இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களை யார் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க, அதை விட முக்கியமானது அந்த தேர்வு நேரம் 3.5 மணி நேரம். அது நம்ம கண்டிப்பாக அப்போ எனக்கு தெரிந்த ஐடியாஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அது 2-3 நாட்களுக்கு முன்னதாக. இப்போ ரிவிஷன் நம்ம எப்படி செய்யணும், ஏன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக நிறைய ரிவிஷன்லாம் கொடுத்துருப்பீங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக அதெல்லாம் கம்மி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ ஒரு நாளைக்கு 2 யூனிட்டாவது மினிமம் நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை நமக்கு. ஹாஃப் டேக்கு ஒரு யூனிட்டு, அடுத்த ஹாஃப் டேக்கு ஒரு யூனிட்டு, கடைசியாக நைட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் பார்த்தோன்னா அடுத்தது இப்படி தான் நம்ம ஒரு 5 நாளுக்குள்ளார இந்த ஷெட்யூல் முடிச்சாகணும். 10 யூனிட் இருக்கிறவங்களுக்கு 5 நாளைக்குள்ளார நம்ம ஷெட்யூல் முடிக்கிறோம். அடுத்த 5 நாள், ஏன்னா இந்த ஜனவரி 31க்குள்ளார 2 ரிவிஷனாவது முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 4 யூனிட், ஒரு நாளைக்கு 4 யூனிட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக நம்ம முடித்து பிப்ரவரி 4 அன்னைக்கு தேர்விற்கு போயிடலாம். ஒரு அரை நாளுக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிறது சாத்தியம்தாங்க, கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம புதுசாக படிக்க போகிறது இல்லைங்க, ஏற்கனவே நிறையாவுக்கு வாசிச்சிட்டிங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறதா தாங்க, ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்கிறேன். நம்ம படித்ததை எழுதி பார்க்கணுன்னா ஃபுல்லாக எழுத முடியாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு எழுதி பார்க்கலாம், சுருக்கமாக அதில் என்னென்ன கான்செப்ட் வருது அப்படி எழுதி பார்த்தா அதில் இன்னும் உங்களுக்கு நிறையாவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு. மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு படித்தா தான் எல்லாமே நம்மளுக்கு மறக்காமல் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். வெறும் இந்த யாருக்காகவும் படிக்க வேணாம், உங்களுக்காக நீங்கள் படிங்க. உங்களை நீங்கள் முழுமையாக நம்பணும். அது அந்த மிகுந்த நம்பிக்கை வேண்டும், உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை வேண்டும். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிறத நல்லா படித்தாலே போதும். ரிவிஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் டேவில் ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அந்த ரிவிஷன் பண்ணும்போதுமே உங்களுக்கு தெரிந்த யூனிட்லேருந்து, அதாவது உங்களுக்கு தெரிந்த யூனிட்னா ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்ல ஒரு சில யூனிட்லாம். ஏன்னா அதை மாதிரி இதில் தேர்வு செஞ்சு படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ஃபுல் மார்க் உங்களால் அடிக்க முடியும் அந்தந்த யூனிட்லாம். இது கண்டிப்பாக எனக்கெல்லாம் கை கொடுத்தது, உங்களுக்கும் நிச்சயமாக அது கை கொடுக்கும். எல்லா யூனிட்டுமே நம்ம 10 யூனிட்டும் ஒரே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டான யூனிட்னு ஒன்று இருக்கும், நல்லா பிடிச்ச யூனிட்னு நம்ம சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்ல, நிறைய எந்த சிறு தவறும் கூட ஏற்படாமல் நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும் நம்மளால். அதனால் ஆஃப் டேக்கு ஒரு யூனிட் ரிவிஷன் பண்ணுங்கள். நிறையாவுக்கு இந்த எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ நான்லாம் ஒன்றும் பெருசாக அந்த டைமில் டிஆர்பி அப்போ எனக்கு இருக்க குறுகிய டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணேன். ஆனால் இப்போ உங்களுக்கு டைம் முன்னாடியே இருந்ததால் நிறையாவுக்கு இப்போல்லாம் ஆன்லைனில் நம்மளுக்கு கிடைக்கிது. யூடியூப்பில் நிறைய பேர் கிளாஸ் போடுறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க. அதை பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ மார்க் குறையுது, இங்கே எடுக்கிறதுல மார்க்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சரிங்களா? அந்த 3.5 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம ஒரு யூனிட்டுக்கு 100 கேள்வி 150 கேள்வி நம்ம பார்க்கும்போது அது சிறு தடுமாற்றம் வரதான் செய்யும். அங்கே போயிட்டு நம்ம ஒரு யூனிட்டுக்கு 15 கேள்வி பார்த்தா ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்கும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் படித்தாலே போதும். புதிய பகுதிகள் இருந்தாலும் படிங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இனிமேல் படிக்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகியிருந்தாலும் கூட தேர்வு வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். தொடர்ந்து படிங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது. நம்ம உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஹிண்ட்ஸ் எடுக்கிற பழக்கம் வரணும். ஹிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிகபட்சம் ஒரு 4 பக்கங்களுக்குள்ளார அப்படியே, ஏன்னா நம்ம தானே படிக்க போகிறோம், நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள படிக்க சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு எப்படிலாம் அந்த ஒரு பேஜுக்குள்ளார மினிமம் எப்படிலாம் அப்படியே ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்க முடியுமோ எழுதி வச்சுக்கலாம்.
ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணும்போதும் அப்படியே லைன் பை லைன்லாம் படிக்கலாம், அதுக்கு டைம் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு எது ஹின்ஸில் வந்து நம்மளுக்கு எது ஞாபகப்படுத்த முடியல, இது வந்து எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அதை மட்டும்தான் ஹின்ஸில் எழுதணும். ஏன்னா அப்போ அதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மற்ற வேலைகள் செய்யும்போது கூட அந்த பேப்பர் கையில் வச்சுக்கலாம். அதை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால் இந்த ஹின்ஸ் எடுத்து ஆல்ரெடி வச்சுருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை எங்கே போனாலும் நம்ம அதை வச்சுக்கலாம். ஒரு 4 பக்கம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 4 பக்கம்னா இப்போ நம்ம ஈஸியாக நம்ம கையிலே வச்சுக்கலாம். அதை எப்போ வேணாலும் நம்ம விருப்பப்படும் போது பார்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் ஏதாவது கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கும்போது ஆன்சர் தெரியலைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. உடனே அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். அதனால் நீங்கள் படிச்சிருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும், நம்பிக்கையோடு இருங்க. அப்படி வரக்கூடிய வினாக்களுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இந்த இருக்கக்கூடிய அந்த 14 நாள் சரியான முறையில் பயன்படுத்துங்க. எவ்வளவு முடியுமோ ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே படிக்காத டாபிக் இருந்தாலும் அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்மளுக்கு முக்கியமானது. ஒரு புக்கை வச்சுட்டு ஒரு கிளான்ஸ் அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம், அது வந்து நம்ம நீங்கள் ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு எந்த நேரம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு 1 மணி நேரமாவது சும்மா ஜஸ்ட் அதுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக எல்லாருமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தமிழ் வந்து படிச்சுட்டு தான் டெட்டு பேப்பர் 2ல் படிச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஸ்கூல் புக்கு தான் ஏற்கனவே படிச்சிருக்கோம் எல்லாருமே. அதனால் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நான் மீண்டும் சொன்னது போல் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குமான்னு தெரியல. இப்போ பிஜிடிஆர்பிக்கு பார்த்தோன்னா இப்போ கிடைச்சிருக்க மாதிரி உங்கள் ஒவ்வொரு மேஜர்லையும் 200, 300 இடங்கள்லாம் அதில் வாய்ப்பே கிடையாது இனிமேல்லாம். அதனால் இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.